உங்களுக்கு நம்ம பிரேமலதா சேம் சைடு கோல் அடிச்சிருக்காங்க. சேம் சைடு கோல்னால் எப்படின்னா, அவங்க பக்கமே அவங்க ஆளுங்களே கோல் அடிக்கிறது. அதாவது அவங்க அணியை தோக்கடிக்கிறதுக்காக ஃபுட்பாலில் அவங்க அணியை சேர்ந்தவங்களே கோல் போட்டுருவாங்க எதிர் சைடுக்கு. அதுக்கு பேர் தான் சேம் சைடு கோல். அது மாதிரி பிரேமலதா சேம் சைடு கோலுக்கு ஒரு ஸ்டாலினை வச்சுக்கிட்டே பண்ணியிருக்காங்க. அப்படியே விஜயை தாக்குற மாதிரி தாக்குறாங்க. என்ன தாக்குறாங்கன்னா, விஜய் ஒரு லாலிபப்பு சாப்பிட்ற குழந்த மாதிரியா அரசியல். விஜய் லாலிபப்பு சாப்பிட்ற குழந்த. யூ ஆர் நாட் எ ஹீரோ, யூ ஆர் அ லிட்டில் பாய் அப்படிங்கிறாங்க. 75 வருஷ கட்சி, நீங்க இப்பதான் லாலிபாப் சாப்பிட்ற ஃபர்ஸ்ட் பாபி. யூ ஆர் நாட் எ ஹீரோ, யூ ஆர் எ லிட்டில் பாய் ஃபார் த பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அவர் சின்ன குழந்தையாம், ஹீரோ கூட கிடையாதான் அப்படிங்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் லாலிபப்பு சாப்பிட்ற அரசியல்வாதி இருந்தால் தான் தமிழ்நாடு பரவாயில்ல உருப்படும். இந்த பிரேமலதா மாதிரி அனுபவமுள்ள அரசியல்வாதி ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு தொகுதிக்கு 50 கோடி கொடு, ஒரு தொகுதிக்கு 25 கோடி கொடு அப்படின்னு பேரம் பேசுவாங்க. ஆக உங்களை மாதிரி அனுபவம் இருக்க அரசியல்வாதிகளை விட லாலிபப் அரசியல்வாதி, அதாவது புதுசாக வர்ற அரசியல்வாதி இருந்த அம்மா ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் ஒவ்வொரு ஆளோட கூட்டணி, ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் ராஜ்யசபா எம்பி தம்பி ஆக்கிட்டாங்க. அடுத்த எலெக்ஷன் வந்தால் ஒரு பையனை எம்பி ஆக்கிடுவாங்க. ஒரு இதுக்கு 50 கோடி. இல்லை இவர் தான் சொன்னார், நம்ம எடப்பாடி வாங்கியிருக்கிற ஓட்டு 0.4%. ஒவ்வொரு இதுக்கும் ராஜ்யசபா எம்பிங்கிறாங்க, பணம் கேட்குறாங்க, நாங்கள் எங்கே போகிறது. ஆக லாலிபப் சாப்பிடக்கூடிய அரசியல்வாதியை தான் தமிழ்நாட்டுக்கு தேவை. உங்களை மாதிரியால், வைகோ மாதிரியால் எல்லாம் பணத்தை வாங்கிட்டு இது கொடுத்த ஆளுங்களாச்சு. அவர் கம்யூனிஸ்ட்டு, இந்த திருமாவளவன் 1/2% 1% வச்சுக்கிட்டு 100 கோடி 1000 கோடி 500 கோடி வாங்கிட்டு அவங்கவுங்க டிவி சேனல் ஆரம்பித்து அனுபவமிக்க அரசியல்வாதிகள் இந்த நாட்டில் எவ்வளோ குட்டிச்சகாவரை ஆக்குறாங்கங்கிறது தான் தெரியுமே. இதையும் பேசிட்டு என்ன பண்ணுறாரு ஸ்டாலினை, என்ன பண்ணுறாரு, பெண்கள் குலத்துக்கு ஸ்டாலின் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார். சொன்னோன்னே அப்படியே ஸ்டாலின் நிமிர்ந்து உட்காரு. இவர்தான் பெண் இனத்தின் காவலர், பாதுகாவலர், பெண் இனத்தை உயர்த்த போகும் ஒரு சிறந்த தலைமகன் இந்த தமிழ்நாட்டுக்கென்று. இந்த பெண் இனத்துக்கே நம்ம பெரிய இது கொடுக்குறோன்னு நம்ம இவ்வளோ உயர்த்தி சொல்கிறாங்களே அப்படின்னு ஒன்று. ஆனால் அப்படின்னாங்க ஸ்டாலின் ஒரு மாதிரியான தூக்கிட்டு மறுபடியும் ஆனாலுங்கிறாங்க. 2 விஷயம் உங்களை தமிழ்நாட்டு மக்கள் உங்களை மேலே அதிருப்தியாக இருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, பாலியல் பலாத்காரம் உங்கள் ஆட்சியில் அதிகமாகிடுச்சுங்கிறாங்க. அப்படியே ஒடிஞ்சு போயிட்டார். இந்த அம்மாவை எலெக்ஷன் கன்வர்ஸ் பண்ண சொன்னால், இந்த அம்மா பாலியல் பலாத்காரம் நம்ம ஆட்சியில் அதிகம் இருக்குதுன்னு சொன்னால் எவன் ஓட்டு போடுவான். இன்னொன்று சொல்லிட்டான், போதை மருந்து உங்கள் இதில் அதிகம்ட்டாங்க. இந்த வீடியோ பாரு. தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்றும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. ஆக பாலியல் பலாத்காரமும் போதையும் இந்த ஆட்சியில் மிக அதிகம்ட்டாங்க. இனி யாராச்சும் ஓட்டு போடுவாங்களா? சிந்திக்க தெரிஞ்சவனாச்சும் ஓட்டு போடுவானா? ஆக ஸ்டாலின் ஆட்சியில் இவ்வளவு நடக்குது, நான் போய் கூட்டணி சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேச தெரியாமல் பேசிட்டாங்க. ஸ்டாலின் அங்கேருந்து ஃபோன் பண்ணாரான் ஏவா வேலுக்கு, நீ தானே ரெக்கமெண்டேஷன் பண்ணி 10 சீட்டு கொடு 10 சீட்டு கொடுன்னேன், 100-200 கோடி நான் கொடுக்கல, நீயே கொடுத்த. கடைசி என்ன பண்ணுது பற்றியா, நம்ம ஆட்சியில் பாலியல் பலாத்காரம் அதிகங்குது அப்படின்னு, போதை மருந்தெல்லாம் அதிகமாகுதுன்னு நம்மளே தாக்குதியா, எவையா ஓட்டு போடுவான்னு. உடனே அவர் ஃபோன் பண்ணியாமா, என்னம்மா உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண என்னையே மாட்டி விடுறேன், இந்த மாதிரி பேசி விட்டுட்டேன் அப்படின்னு அவர் எங்கே சொல்லியிருக்காரு. அதனால் சேம் சைட் கோல் அந்த அம்மா போடுது. ஒரு விஜய் லாலிபாப்புங்குது. நல்ல மனுஷனை கொள்ளையடிக்கிறவங்களெல்லாம் மிகச்சிறந்த அரசியல்வாதிகள்னு சொல்லுது அப்படிங்கிறது. இன்றைக்கி நம்ம பிரேமலதாவை பற்றின விஷயம், இன்றைக்கி நம்ம பேச வேண்டிய விஷயம். புரிஞ்சுக்காங்க பிரேமலதானா எப்படி அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து.